ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே, ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. நம்ம இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது, வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல. கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தார். கூட்டிகிட்டு போயேன்ப்பா, நான் தனியாகவே போய்க்கிறேன்னு. அப்புறம் போகிற வழியில் நிறுத்தி பூ வாங்கி கொடுத்தாரு. ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். அப்பயும் கேட்டார், எங்கே தாண்டி போகிற அப்படின்னு. ஏன்னா ப்ராமிஸாக நான் தனியாக போக மாட்டேன், எப்போ போனாலும் ஃபேமிலியோடு போவோம், இல்லை அவரோடையாச்சும் ட்ரெயினில் போவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு வாட்டி இது மாதிரி தாத்தா கோவில் போயிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதே ஜூலை 25 அகெயின் இந்த வாட்டி வந்து எனக்கு காளிகாம்பாவில் பார்க்கணுன்னு தோணிடுச்சு நைட்டு. அதனால் யார்கிட்டமே சொல்லாமல் நான் பாட்டு சோலோ பர்ஃபார்மன்ஸில் கிளம்பியாச்சு. காளிகாம்பாள் கோயில் போய் கால் அடி எடுத்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டம். அந்த லைன் ஃபுல்லாக தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னன்னு தெரில, நம்ம அம்மா பார்க்கணுன்னு நினச்சோம், வந்துட்டோம், ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே சுற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, பின்பக்கம் ஒரு வழி இருக்குது, அங்கேருந்து பின்னாடி இருந்து அம்மாவை வந்து தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக பின்னாடி போய் நின்றுட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 4 லேடிஸ் வந்து பின்பக்கம் வந்து கேப் இருந்துச்சு உள்ளே போக. அவங்க யாருன்னே தெரியல. வாமா, நான் உன்னை உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அது எனக்கு அந்த அம்பாலோட அருள் இருக்கிறதா என்னன்னு தெரியாது. நான் அப்படி தான் நினச்சிட்டேன். அந்த அம்மாவுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணியிருக்கு. அதனால தான் நான் வந்து சடனாக இந்த மாதிரி அம்மாவை பார்க்க கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உடனே அவங்க கூட நானும் உள்ளே போனோடனே அவங்க சாமிக்கு முன்னாடி, அம்பாளுக்கு முன்னாடி எல்லாரையும் உட்காத்தி வச்சுருந்தாங்க. நானும் முட்டி போட்டு அந்த அம்மாவை ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ 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 அழகு, வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த அம்மாவை அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு நல்லா கோவில் பிரகாரம்லாம் சுற்றி பார்த்துட்டு, நான் உண்மையிலே நிறைய வாட்டி போயிருக்கேங்க. ஆனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அங்கே முருகர் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. சாமி கும்பிட்டு திரும்பினா சேவல் கால்கிட்ட வந்து நிற்கிது. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். அம்மாவையும் பார்த்தா மாதிரி இருக்குது, என் அப்பா முருகனையும் பார்த்தா மாதிரி. எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து திருப்பி மெட்ரோவில் ஏறி வீட்டுக்கு வந்து